வணக்கம். 2 வாரமா தோட்டத்துக்கு போகல. வாழைக்கொலை மரத்திலே பழுத்து போச்சு. கொய்யாவ அணில்கள் நாசம் பண்ணிடுச்சு. புலம்பியபடியே வீட்டுக்குள் நுழைந்தான் ரவி. அப்புறம் என்ன செஞ்சீங்க என்றாள் சுகந்தி. எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் இறக்கி கூடாரத்தில் வைத்தான். கொஞ்ச நேரத்தில் வாழை சீப்புகளையும் கொய்யாவையும் கூறு பிரித்து முடித்துவிட்டு மகனை கூப்பிட்டான். டேய் ராமு, உடனே இதையெல்லாம் பெரியப்பா, சித்தப்பா, அத்தா, மாமா எல்லாருக்கும் குடுத்துட்டு வா. என்னங்க, இதெல்லாம் கிடைக்காத பொருளா? ஒவ்வொரு கூறும் மிஞ்சி போனா 100 ரூபாய் பெறுமா? அனாவசியமா பெட்ரோல் செலவு செஞ்சு சுத்திட்டு வர சொல்றீங்களே என்ற மனைவிக்கு பதில் பேசாமல் ராமுவிடம் பைகளை கொடுத்து அனுப்பிவிட்டு சோபாவில் சாய்ந்தான் ரவி. 2 மணி நேரம் கழித்து திரும்பிய ராமு, அப்பா, பாட்டி காஃபி போட்டு கொடுத்தாங்க. சித்தப்பா எல்லாரையும் விசாரிச்சாரு. அத்தைக்கு மாமாவும் என்ன பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பெரியம்மா சாப்பாடு கொடுத்துதான் அனுப்புனாங்க. சொல்லும் போதே அவன் முகத்தில் பூரிப்பு. சமையல் அறையிலிருந்து கவனித்த சுகந்தி கணவர் அருகே வந்து அமர்ந்தாள். இந்த காலத்துல 100, 200 முக்கியமில்ல சுகந்தி. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத உறவுகளை நேசிக்கணும். அவன் முகத்தை பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். சொல்லி முடிப்பதற்குள் மன்னிப்பு கேட்பதன் அடையாளமாய் ரவியின் தோளில் சாய்ந்தாள் சுகந்தி. நன்றி, வணக்கம்.